Hi friends, welcome to Top 7 தமிழ். இந்த வீடியோல வந்து நமக்கு சிலபஸ்ல இலக்கண பகுதியில ஒரு டாபிக் தான் வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். இந்த டாபிக்ல இருக்க பாயிண்ட்ஸ் தான் இந்த வீடியோல வந்து நம்ம ரெஃபர் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு. ஸோ இந்த கொஷின் வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத வீடியோ எண்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நீங்கள் பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னா நீங்கள் வந்து ரகர வேறுபாடு, நம்மளுக்கு சிலபஸில் நகர வேறுபாடு, இந்த மாதிரி வந்து நமக்கு வேறுபாடு நம்ம வந்து படிச்சிருப்போம் பார்த்தீங்களா? ஸோ அதிலிருந்து தான் நம்மளுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனாலே இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து அவங்களால ஆன்சர் வந்து கொடுத்துட முடியும். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வினைச்சொல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இரண்டு வினைச்சொற்களின் கூட வேறுபாடு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க டாபிக்கு. ஸோ அப்போ வினைச்சொல்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. வினைச்சொல்னா ஒரு தொழிலை உணர்த்தி வரும் சொல் தான் வந்து வினைச்சொல். நம்ம ஒரு செயலை செய்கிறோம்னா அதுதான் வந்து வினை. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷில் வந்து வெர்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நவுன் அப்படின்னா பெயர்ச்சொல் நமக்கு. ஸோ வினைச்சொல் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து வெர்பு. ஓகேங்களா? ஸோ அப்போ வெர்பு அப்படி வந்து நம்ம எதோ சொல்லுவோம், செயலை வந்து சொல்லுவோம், என்ன செய்கிறோமோ அதை தான் வந்து சொல்லுவோம். ஸோ அது மாதிரி தமிழில் வந்து ஒரு தொழிலை உணர்த்தி வரும் சொல் தான் வந்து வினைச்சொல். வினைச்சொல்லினுடைய பண்புகள், வினைச்சொல் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னா காலம் வந்து காட்டும், வேற்றுமை வந்து ஏற்காது, திணை பால் எண் இடங்களை உணர்த்தி வரும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டும். திண்டான், ஊன்றான், உண்டான், ஓடினான், பறந்தாள், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ வேற்றுமை வந்து ஏற்காது, அந்த சொற்களை வந்து பிரிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது திணை பால் எண் இடங்களை வந்து உணர்த்தி வரும். இப்போ இருவினை சொற்களினுடைய வேறுபாடுகள் வந்து பார்க்கலாம். சில எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்கோம், பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடங்கு, அடக்கு. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் இருக்கிறதும் கொஸ்டின்ஸும் சேர்த்து வந்து நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், அடங்கு, அடக்கு, இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க. இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா நம்மளுக்கு 4 ஆப்ஷன் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த 4 ஆப்ஷனில் வாக்கியங்கள் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வாக்கியத்தில் இந்த 2 சொற்கள் வந்து எப்படி பொருந்துது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி போடணும். ரொம்ப ஈஸியானது இது. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க, ஒரு தடவை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கே வந்து ஐடியா கிடச்சிரும். இப்போ அடங்கு, அடக்கு பார்த்துக்கோங்க. இதுக்கு சரியான வாக்கியம் வந்து ஆசிரியர் அடக்க மாணவர்கள் வந்து அடங்கினர். ஆசிரியர் வந்து அடக்கும்போது மாணவர்கள் என்ன செய்வாங்க? அடங்கி தான் இருப்பாங்க. பெற்றோர்கள் வந்து அடக்க குழந்தைகள் அடங்கினர். ஓகேங்களா? ஸோ இந்த மீனிங்கில் வருது. ரெண்டாவது பாருங்க, அறிவது, அரிது. அறிவது அப்படின்னா இலக்கணத்தை அறிவது மிகவும் அரிது. அரிது அப்படின்னா சிறந்தது, பெருமை வாய்ந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அறிவது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறத வரும். இந்த அரிது அப்படின்றது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அப்போ இலக்கணத்தை அறிவது மிகவும் அரிது அப்படின்ற வாக்கியம் வந்து பொருந்தும். அதே மாதிரி சொல்லும் பொருளும்ல இருக்க அந்த வார்த்தைகளுமே வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சொல்லும் பொருளும், நகர வேறுபாடு, நகர வேறுபாடு, அதே மாதிரி ஒலி வேறுபாடுகள், இந்த சொற்கள்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே இந்த டாபிக் படிக்கவே தேவையில்லை, ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம் மார்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைந்த, நிறைத்த. பல கலவை நிறைந்த ஜாடிகள் தண்ணீரை வந்து நிறைத்தனர். நிறைந்த அப்படின்னா ஒரு குடத்துல தண்ணியை வந்து நிறையா ஊற்றி வைக்கிறது, ஒரு டம்ளரில் தண்ணி வந்து ஊற்றுறது, அதை தான் நிறைந்த அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைத்த அப்படின்னா குடத்தை வந்து எது நிரப்புது? பைப்பு வந்து நிரப்புது. ஸோ அதுதான் வந்து நிறைத்தனர். எதை வச்சு நிறைத்த? தண்ணீரை வைத்து நிறைத்தனர். பலக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். இது இந்த மாதிரி மாற்றி பொருத்தி பாருங்களேன், அது சென்டென்ஸாகவே பொருத்தமாக வராது. பலக்கலவை நிறைத்த ஜாடியில் தண்ணீரை நிறைந்தனர் வருமா? வராது. அப்போ ப்ராப்பராக நம்மளுக்கு எது வந்து வாக்கியத்தில் செட் ஆகுதோ அந்த வார்த்தைகளை பொருத்தி போட்டாலே ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள், விழித்து, விழித்து. இதெல்லாம் லகர வேறுபாட்டில் வந்துடும் நமக்கு. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அம்மா விழித்ததும் கண் விழித்தான். ஸோ இந்த விழி அப்படின்னா வந்து நம்ம வந்து எந்திரிக்கிறது, காலையில் எழுப்புறது. இந்த விழி அப்படின்னா வந்து இந்த லீ அப்படின்னா நம்ம வந்து எந்திரிக்கிறது, சிறப்பு லீனா எந்திரிக்கிறது. இந்த லீ பார்த்தீங்கன்னா அழைக்கிறது. ஓகேங்களா? கூப்பிடுறது, அதை தான் நம்ம இந்த லீ சொல்லுவோம். ஸோ இங்கே அம்மா அழைத்ததும் கண் விழித்தான். ஸோ அதான் அம்மா விழித்ததும் கண் விழித்தான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். இந்த விழினா வந்து கூப்பிடுறது.
அடுத்தது பாருங்க, குவிந்து குவித்து. பள்ளியில் குவிந்த குப்பைகளை அள்ளி வண்டியில் குவித்து வந்து வைத்தனர். ஓகேங்களா? ஸோ பள்ளியில் வந்து குப்பைகள் வந்து குவித்து இருக்காது, குவிந்து தான் இருக்கும். பள்ளியில் குவிந்த குப்பைகளை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர். அடுத்தது பறந்து பறந்து. விதைகள் பறந்து கிடப்பதை உண்ண பறவைகள் பறந்து வந்தன. இந்த பறந்து அப்படின்னா சுத்திக்கு பறவை கிடக்கிறது, இதுதான் இந்த பறந்து. இந்த பறந்துன்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்து பறக்கிறது. ஸோ அப்போ விதைகள் விதைகள் பறந்து கிடப்பதை உண்ண பறவைகள் பறந்து வந்தன. இதெல்லாம் ரகர ரகர வேறுபாட்டில் நம்மளுக்கு வந்துடும். இதுவுமே ரகர ரகர வரும். மாறு மாற்று. நேர்மையானவனாக மாறு, மற்றவர்களையும் வந்து மாற்று. இது மாற்றி வருமா? நேர்மையானவனாக மாற்று வராது. நேர்மையானவனாக நீ மாறு, மற்றவர்களையும் மாற்று அப்படின்னா சரியாக பொருந்தும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உண்ணு உண்ணு. இந்த உண்ணு அப்படின்னா நம்ம வந்து சாப்பிடும்போது, இந்த உண்ணு அப்படின்னா நம்ம எண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதான் நான் சொல்லும் பொருள்னு சொன்னேன். ஸோ இந்த உண்ணுனா நம்ம வந்து எண்ணி பார்க்கறது, நினச்சி பார்க்கறது. இந்த உண்ணுனா சாப்பிட்றது. உணவை உண்ணும் போது உழவர்களை உண்ணுதல் வேண்டும். களைத்தல் களைத்தல். இந்த களை அப்படின்னா களைச்சி வைக்கிறது. ஓகேங்களா? கலந்து வைக்கிறது. இந்த களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகுறது. ஓகேங்களா? இந்த கலைனா களைப்பு, டயர்ட் ஆவாங்க பார்த்தீங்களா, அது. மாணவர்கள் களைத்த படங்களை ஒட்டி களைத்து போகினர். மாணவர்கள் பரவி கடந்த படங்களை எடுத்து எடுத்து வச்சு அடுக்கி வச்சதில் அவங்க எப்படி ஆயிட்டாங்க? டயர்ட் ஆயிட்டாங்க, களைத்து போயினர். பேரு பேரு. இந்த வரும் பெரு பெரு. பெருமை. இந்த பெரு அப்படின்னா பெருமையை சேரும். இந்த பெருனா ஒரு பொருளை பெரு, அந்த அர்த்தத்தில் வரும். பெருமை மிகுந்த செயல்களை செய்வதால் மதிப்பு பெறுகின்றனர். உரி உரி. இந்த உரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலற்றுறது, உரிக்கிறது, தோல் உரிக்கிறது. இந்த உரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கு அப்படின்னு, உரை அடிப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ தூக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். கிழங்கை தோல் உரித்து தூக்கி போட்டனர். ஓகேங்களா? தூக்கி அப்படின்னா இந்த உரி வரும். உரித்து அப்படின்னா வந்து தோலை வந்து உரிக்கிறது வரும். அடுத்த எடுத்துக்காட்டு சீரிய சீரிய. இந்த சீரிய அப்படின்னா வந்து நமக்கு என்னென்னா பெருமை, அதாவது சீரும் சிறப்புமாக அந்த இதில் வரும். இந்த சீரிய அப்படின்னா வந்து நம்மளுக்கு கோபத்தை வந்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ சீரிய பெருமை வாய்ந்த பாண்டிய மன்னனை சீரிய கண்ணகி. புரியுதுங்களா? ஸோ கண்ணகி வந்து சீர்றாங்க, கோபப்படுறாங்க. யாரை பார்த்தனா? மிக உயர்ந்த பெருமை வாய்ந்த பாண்டிய மன்னனை பார்த்து. ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தைகள் வந்து புரியுதான்னு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈந்தாள் ஈன்றாள். இந்த ஈந்தாள்னா கொடுத்து என அர்த்தம். இந்த ஈன்றாள்னா குழந்தைகளை பெற்றெடுக்கிறது. தன் உயிரை கொடுத்து பிள்ளையை பெற்றெடுத்தாள். ஸோ தன் உயிரை ஈந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கொடுத்து பிள்ளையை பெற்றாள். உணர்ந்த உணர்த்தி. கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கும் உணர்த்தி சென்றார். ஈஸியாக எழுதிடலாம். பொருந்து பொறுத்து. படங்களை பொருத்தி சரியாக பொருந்தி உள்ளதா என பார்த்தான். படங்களை வந்து என்ன பார்க்கணும்? பொருத்தி தான் பார்க்கணும். ஒரு லைட்டோ ஒரு ஏதாவது இருக்குன்னா ஃபஸ்ட்டு பொருத்தி பார்க்கணும், அதுக்கு போட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் அது மேட்ச் ஆகுதா அப்படின்றத நம்ம பொருந்தி உள்ளதா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். அப்போ பொருந்து பொருத்தினா படங்களை பொருத்தி சரியாக பொருந்தி உள்ளதா என பார்த்தான். ஸோ இது வந்து வினைச்சொற்களினுடைய வேறுபாடு வந்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. களைத்தல் களைத்தல். பார்த்தீங்களா? லகர லகர வேறுபாட்டில் இந்த சொற்கள் வந்துடும். இந்த கலைனா களைச்சு வைக்கிறது. இந்த கலை அப்படின்னா வந்து சோர்தல், களைப்பு போகிறது, களைச்சு போகிறது, டயர்ட் ஆகிறது. ஸோ இது இப்படியும் கேட்கலாம். வாக்கியமாக கொடுத்து எந்த வாக்கியம் பொருந்தியுள்ளதுன்னு கேட்கலாம். இல்லாட்டி அதனுடைய அர்த்தம் கூட டைரெக்டாக கேட்கலாம். ஸோ இதில் அர்த்தம்னா வந்து கேட்டிருக்காங்க, பொருள் கேட்டனால. களைத்தல்னா அழித்தல், களைத்தல்னா சோர்தல். பணித்து பணிந்து. தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார், தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். நம்ம அடக்கு அடங்கினர் அப்படி பார்த்தோம்ல, அதே மாதிரியே பணித்து பணிந்துனாலும் அதே மாதிரி தான். தலைவருக்கு தொண்டர்கள் பணிந்து தான் போவாங்க. அப்போ தலைவர் பணித்ததால் தொண்டர்கள் பணிந்து நடந்தனர். அடுத்தது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி. குவிந்து குவித்து.
அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். ஓகேங்களா? குவிந்தன அப்படின்னா எல்லாம் ஒன்று சேருற இடம், அதான் குவிந்தன அப்படின்னு சொல்லுவோம். குவித்தன அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரே இடத்துல சேர்த்து வைக்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பரி பரி. இந்த பரினா வந்து இறங்கு என அர்த்தம். இந்த பரினா வந்து அடுத்தவங்ககிட்ட நம்ம ஒரு பொருளை பிடுங்கிறது, அபகரிக்கிறது தான் இந்த பரி. ஓகேங்களா? ஸோ இதை பரி சின்ன ரீ பெரிய ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இறங்கு, பரிதாபம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இரங்கல். ஓகேங்களா? ஸோ பரினா பகரி. பெரு பேரு. பெருனா பெரிய செயல், பெருமை மிகுந்த செயல். பெருனா ஒரு பொருளை வந்து பெரு, மதிப்பு பெரு அப்படின்னு அர்த்தம். பணிந்து பணித்து அப்படின்னா பணிந்துனா அடங்கி, பணித்துனா கட்டளை. இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல அதே தான். தலைவர்கள் தொண்டர்களை வந்து என்ன பண்ணாங்க, பணித்து, பணித்ததால் தொண்டர்கள் வந்து பணிந்து நடந்தனர் பார்த்தோம்ல அதே தான். ஸோ பணிந்துனா அடங்கி, பணித்துனா கட்டளை. விலை விலை. விலை அப்படின்னா ஒரு பொருளோட விலையை சொல்லுவோம். விலைனா அதனால் என்ன விளைவு உண்டாகுதல். ஓகேங்களா? ஸோ அதான் விலை. இந்த லை குண்டுலை வந்ததுன்னா பொருளினுடைய மதிப்பு, நடுலை வந்ததுன்னா ஒரு பொருள் வந்து விளைவித்தல் ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்டாக்குதல். இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சொற்றொடர் வந்து கேட்டிருக்காங்க. பணிந்து பணித்து. ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். புரியுதுங்களா? அவ்வளோதான். அதே தான் திருப்பி திருப்பி வருது. பணிந்து பணித்து அதே தான். இதில் வந்து எது சரின்னு கேட்டால் இப்போ 1ம் 3ம் சரி. 1 என்ன, தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். 3 தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். 2ம் சரி. பணிந்து பணித்து பணிவுடன் நடத்தல். இந்த பணிந்துனா பணிவுடன் நடத்தல், பணித்துனா கேட்டு நடத்துதல், கட்டளை இடுதல். அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து இரு வினை சொற்களினுடைய வேறுபாடு வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ இலக்கணத்தில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம டெய்லி வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க இலக்கண வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோவுமே டெய்லியும் கொடுக்குறத தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. கடைசி டயத்தில் வச்சு மொத்தமாக வச்சிங்கன்னா எல்லாமே கண்டிப்பாக வந்து குழப்பி விட்டுரும். ஸோ டெய்லி கொடுக்குற வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.